Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த நாட்டுக்கோழியை வச்சு நாட்டுக்கோழி பாயா அப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்மையா இருக்க போது இப்போ வாங்க நம்ம நாட்டுக்கோழி அறுத்து ஆஞ்சிக்கலாம். நாட்டுக்கோழி ஆயும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன முடி இருந்தா பரவாயில்ல. ஏன்னா நம்ம வாட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா கருகி போயிடும். தேங்காய் தண்ணி நிறைய பேர் குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சத்து இருக்கு, தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி தேங்காய் உடைச்சிங்கன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிருங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா பாயாவுக்கு பெருசாக வெட்டிக்கலாம், இல்லை சிக்கன் சூப்புக்கு நம்ம வெட்டுற மாதிரி சிறுசாக வெட்டிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் 4 நாட்டுக்கோழி தான் இந்த பாயாவை செய்கிறோம். இதோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ தான். நாங்கள் இன்னைக்கு 2 கிலோ நாட்டுக்கோழிக்குரிய மசாலா அளவு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கணக்கு பண்ணி மசாலாவை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அம்மியில் அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிக்கலாம். ஒரு தேங்காய் அதை நம்ம பேத்து எடுத்து வச்சுருக்கோம். இதை அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். 20 கிராம் முந்திரி பருப்பு, 10 கிராம் கசகசாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் ஆட்டுக்கடை தான் பாயா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அசந்து போவீங்க, அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரியே நாட்டுக்கோழி தான் இந்த ரெசிபியை செய்யணும், பிராய்லர் கோழியில் செய்யக்கூடாது. பிராய்லர் கோழியில் செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால தான் இப்போ வாங்க நம்ம நாட்டுக்கோழி பாயாவை செஞ்சிடலாம். சட்டியை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான பாரம்பரிய முறை தயாரிக்கப்பட்ட நல்லெண்ணெய் ஒரு 200 ml ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நீங்களும் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 10 கிராம் போட்டுடலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ போட்டுடலாம். அடுத்து சின்ன வெங்காயம் 1/4 கிலோ. இது ஆப்ஷனல் தான், இதை போடாமல் செய்யலாம். ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா 3/4 மசீர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து பட்டைக்கிராம் மிளகு பொடி 10 கிராம், இஞ்சி பூண்டு 200 கிராம் சமமாக அரைச்சிருக்கு. அதில் பாதி இப்போ போட்டுடலாம். இந்த பாயாவை நீங்கள் இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, இட்லி, அப்புறம் சாதத்துக்கு ட்ரை பண்ணலாம், மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் இந்த பாயாவுக்கு கொலகொலப்பு அந்த டேஸ்ட் கொடுக்குறது வெங்காயம் தான். அதனால தான் நம்ம வெங்காயத்தை அதிகமாக சேர்க்குறோம். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை போட்டு வேக வச்சுக்கலாம். 2 கிலோ நாட்டுக்கோழி கறியை போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு நாட்டுக்கோழியோட கலக்கிற மாதிரி கிண்டிக்கங்க. இப்போ புதினா மல்லித்தலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 6 போட்டுக்கலாம். நாம இன்னைக்கு 2 கிலோ நாட்டுக்கோழி பயன்படுத்தினால 8 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கறியை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது. சட்டையை திறந்து நாட்டுக்கோழி வந்துருச்சான்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்ச முந்திரி, கசகசா ஊற்றிடலாம். ஒரு கிளறிக்கலாம். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பால் நல்லா ஒரு கொதிச்சதும் நம்ம அப்படியே சட்டியை இறக்கி வச்சு தாளிப்புக்காக நம்ம வேற ஒரு சட்டியை ஏற்றிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சட்டியை இறக்கிடலாம். அடுத்து கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்க நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சிறிதளவு, கையோட பெரிய வெங்காயம் 1/2 கிலோ,
நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 10 கிராம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிச்சம் வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ தக்காளி 1/2 கிலோ போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா 20 கிராம், சிக்கன் மசாலா 20 கிராம், அப்புறம் மல்லித்தூள் 30 கிராம், ஜீரகத்தூள் 20 கிராம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிறிதளவு தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. அடுத்து பாயா சட்டியை ஏற்றி நம்ம தாளிச்சு வச்சது அதில் போட்டு ஒரு கொதிக்க விட்டு உப்பை சரி பார்த்து கடைசியாக மிளகுத்தூள் தூவி லெக் பீஸோட சும்மா சுட சுட இடியாப்பத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா சுவையான நாட்டுக்கோழி பாயா ரெடி. மிளகுத்தூள் ஒரு 5 கிராம் தூவிக்கலாம். நாட்டுக்கோழி பாயா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நாட்டுக்கோழி பாயா இடியாப்பத்தோட செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.